2025 வந்து இப்போ மீனராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். ஆகச்சிறந்த புகழ், அரசியல்வாதிகளாகட்டும், செல்வந்தர்களாகட்டும், தொழிலதிபர்களாகட்டும், உங்களுடைய பணி விரிவாக்கம், உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஃபிகர் ஆகிடுவீங்க நீங்கள். சார் நான் சும்மா போய்ட்டு சார், இப்போ ரோட்டில் போனால் வர்றவங்களாம் என்னை பார்த்து செல்ஃபி எடுக்கிறாங்க சார், அவ்வளோ பெரிய ஆகிட்டேன் சார். அந்த மாதிரி பெரிய ரீச் என்பது கிடைக்கும். அது 7 சனி பார்க்குறார். அப்போ என்னாகும்? ஒரு காதல் வந்துச்சோ, காதல்லாம் வரும், லவ் பண்ணுவீங்க. இதயம் படத்து முரளி மாதிரி பின்னாடியே லவ்வை சொல்லாமல் சுற்றிட்டு இருந்தீங்க. இப்போ லவ்வை சொல்லுங்கள், என்ன வேணும், நீ தான் வேணும், ஓப்பனாக சொல்லு. அவ்வளோ தைரியத்தை கொடுப்பார் சனி. சனி இருந்தால், அதனால தான் சொல்கிறது, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். நேராக லவ்வர் வீட்டுக்கு போங்க, பாருங்கள், கமாண்ட் கூப்பிடுங்க, ஐ லவ் யூ அப்படின்றங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒன்று அடி விழுவுது, அது வேறு விஷயம். இன்றைக்கி இல்லைனாலும் அடுத்த மாதம் அப்ரூவ் ஆக போகுது. எனிவே அப்ரூவல் இஸ் அண்டர் பெண்டிங் ப்ராசஸ். சனி பகவான் உங்களுக்கு வெளிநாட்டு யோகங்களை உண்டு பண்ணிடுறார். சார் இப்படி ஜாலியாக சொல்கிறதுனால நீங்கள் இப்படி சிம்பிளாக எடுத்துக்காதீங்க சார். உலகத்தில் ஜாலியாக சொல்ல தான் யாருமே இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. அவன் டென்ஷனில் 2025 நல்லா இருக்குமான்னு பார்க்க வந்தான். 2025 பூராவே வந்து தொழில் நஷ்டமாயிரும், அதாயிரும், இதாயிரும், கல்யாணமே ஆகாது, குழந்தையே பிறக்காது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நிர்ணயம் பண்ண காட் இருக்கார். காட் அவர் தான் இதெல்லாம் முடிவு பண்ணுற பெரிய ஆள். நம்ம வேலை செய்கிறது தான். ஸோ கிரகங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணும்.